நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்களை அனுப்பி வச்சுட்டு நீ இந்த வீட்ல தங்கலான்னு பாக்குறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. நாங்க இந்த வீட்ல தாண்டா தங்குவோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க போடா. உங்க ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சி தள்ள தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு என்ன கட்டையால அடிச்சு விரட்டினீங்கல்ல, அன்னைக்கு நான் பயந்து ஓடிட்டேன்னு நினைக்காதீங்க. இல்ல, அப்படியெல்லாம் நினைக்கவே இல்ல. அதான் சொன்னேன்ல, உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க போ. ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், உன்னால இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு கீழல் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு ராத்திரி நீ தூங்குறது போலீஸ் ஸ்டேஷனா தான் இருக்கும். அதுக்கான சட்டத்திட்டம்லாம் எனக்கும் தெரியும். ஆமா, அப்படியே ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். போலீஸ்லாம் சொல்லி என்ன மிரட்ட பார்க்காத. பெண் வன்கொடுமைன்னு சொல்லி நானே என் பொண்ணு சேர்ந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தோன்னு வை, அடுத்த நிமிஷமே போலீஸ்காரங்க உன்னை தூக்கிட்டு போயிருவாங்கடா. தேவைப்பட்டா மகளிர் ஆணையத்திலையும் ஒரு பெட்டிஷன் கொடுப்பேன். உன்னோட ஓட்ட ஆட்டோவை தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு போற நிலைமை வந்துடும், பாத்துக்கோ. இவ்வளவு நாள் நான் ஏன் பொறுமையா இருந்தேன்னா இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாம இல்ல. என் பொண்ணு அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான். ஆனா இப்ப அவளுக்கு அது தேவையில்லை. உன்ன மாதிரி ஒருத்தன் கூட என் பொண்ணு வாழ்க்கைய வாழ்ந்து சீரழியறத விட என் பொண்ணு தனியாவே வாழ்ந்துட்டு போகட்டும். உன்னோட எந்த விளையாட்டும் இனிமே எடுபடாது தினேஷ். அப்ப சரி, நான் கிளம்புறேன். நீயும் உன் அருமை பொண்ணு இங்கே வாழ்ந்துட்டீங்க. உன் பொண்ணு கண்டவன் கூட சுத்துறதுக்கு தானே நீங்க இங்கே இருக்கீங்க. இந்த வேலையை யார் செஞ்சாங்கன்னு நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப உங்க அம்மாவும் உங்க அக்காவும் செஞ்ச காரியத்தை நான் சொல்லணுமா என்ன? ஏய், வாய மூடி கிளவி. உன் கூட ஒண்ணு சண்டை போட நான் இங்க வரல. என்னோட துணிமணியை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அதை கொடுத்தா போதும். அது என் பொண்ணு ஹேமா இருக்கும்போது வந்து கேளு, தரேன். இப்ப கிளம்பு. அதுக்கெல்லாம் எனக்கு எவ பர்மிஷனும் தேவையில்ல. நான் காசு கொடுத்து வாங்கின பொருளை எப்படி எடுத்துட்டு போகணும்னு எனக்கு தெரியும். அடேங்க அப்பா, ஒரு லாரி நிறைய ஏத்திட்டு போற அளவுக்கு பொருளா வச்சிருக்க நீனு. எல்லாம் இவன் வாங்கினானா? நஞ்சு கிழிஞ்சு போன துணியை தவிர உன்கிட்ட வேற என்ன இருக்கு? எனக்கு அது போதும் பாட்டி. நீ அப்படியே காஞ்சிபுரம் சாமத்திரிக்கா பட்டு கட்டிட்டு நிக்கிற பாரு. என்ன ஒண்ணுத்தையும் காணும். இவ்வளோ தூசு படிஞ்சிருக்கு. இவ துணியை மட்டும் அடிக்க வச்சிருக்கா. என்னடா அது? ஐயா, ஐயோ, வீரால என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? கேக்குறல, பதில் சொல்லுடா. அதுக்குள்ள உன் பொருள் என்ன இருக்குன்னு சொல்லு. ஆமா, உள்ள ஏதோ கோடி கணக்குல வச்சிருக்க பாரு. அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. முதல்ல பீரோவை மூடு.
ஆமா, இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு தங்கமும் வெள்ளியும் அப்படியே கொட்டி கிடக்கு பாரு. இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட தங்க கட்டி எதுவும் இதுல இல்ல. முதல்ல கிளம்பு, போடா அந்த பக்கம். பீரோவை திறக்க வந்து வேணா பூட்டி சீல் வச்சு ஆ. வந்துட்டேன். சரி, நான் கிளம்புறேன். இனிமே இந்த பக்கமே வந்துடாத. சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. ஆஹா, பார்க்க வேண்டிய இடம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சா? இப்ப ரொம்ப வசதியா இருக்குமே. யாருக்கும் பயப்படாம இஷ்டத்துக்கு ஊர் சுத்தலாம்ல. நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யாரு இப்ப கவலைப்பட்டா? நீ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? உன் முகத்திலேயே நான் முழிக்க விரும்பல. அத பத்தி நீ பேசாத. நான் தான் உன்னை வேண்டாம் தூக்கி எறிஞ்சிருக்கேன். எந்த ஒரு பொண்ணு இப்படி ஒரு கொடுமையை தாங்கிக்க மாட்டா. நீ எனக்கு தேவையில்ல. நீ போற இடத்துக்கெல்லாம் என் பொண்ணையும் கூட்டிட்டு போறல. நீ பண்ற வேலைக்கு இது வசதியா இருக்குல்ல. ஆக அருமையான பொண்டாட்டி. உன் குழந்தையா? அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா? அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன் பொண்ணு ஒண்ணு புரிஞ்சு வச்சிருக்கா. அப்பாவும் அம்மாவும் இவளை எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லாமே அவளுக்கு புரியும். ஆமா, இப்ப எதுக்கு அவசரமா இங்க வந்து நிக்கிற? நாங்க செத்து போயிட்டவன் பாக்கவா? நீ செத்தா என்ன, உசுரோட இருந்தா எனக்கு என்னடி? இங்க வரலனாலும் நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டி. இந்த வீட்டை விட்டு வெளியில கிடைக்கிற சந்தோஷம்லாம் உனக்கு நிறைய நாள் நீடிச்சிருக்கும்னு நினைக்காத. என்ன விட்டு தள்ளு. இந்த குழந்தையோட கண்ணீர்க்காது நீ ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். ஓஹோ, பெரிய தர்ம பத்தினி சாபம் வர்றா பாரு. எனக்கு வர்ற கோவத்துக்கு ஓங்கி ஒரு அறை ஒண்ணும் போல இருக்கு. பத்தினி சாபம். இவன் எதுக்குமா இப்ப வந்தான்? நம்மள இங்க இருந்து கிளப்பலான்னு பார்த்தான். அது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அவனோட துணிமணி எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எடுத்துட்டு போறான். இனிமே இவன் இந்த பக்கமே வரமாட்டான் பாரு. மொத்தத்துல இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. 6-7 வருஷமா வாழ்ந்த வாழ்க்கை அவன் நாசமா போகட்டும். தொல்லை விட்டுச்சுன்னு நீ நிம்மதியா இருமா. உமா எங்க? எங்கதான் இருக்காங்க? என்ன விஷயம் சார்? என்னவா? நீ இந்த வீட்டு சமயக்காரி தானே? வர்றவங்க போறவங்களோட பர்பஸ் ஆஃப் விசிட் தெரிஞ்சுக்கிறதுக்கு உமாவோட பிரைவேட் செக்ரட்டரியா என்ன? என்கிட்ட ஓவரா ஃப்ரீடம் எடுத்துக்கிறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. புரிஞ்சுதா? மன்னிச்சிருங்க சார். இங்க நாங்க 2 பொம்பளைங்க மட்டும்தானே இருக்கோம், அதான் கேட்டேன். உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உமாவுக்கு தெரியாத ஆள் இல்லைனா. உமா எங்க? மேல இருக்காங்க சார், நான் கூப்பிடவா? தேவையில்லை, நானே போய் பாத்துக்கிறேன். நீ வழியை விட்டு நகர்ந்துன்னு. உள்ளவா மீனு. தீபன், நீதானா? நான் மீனுன்னு நினைச்சிட்டேன். ஆமா, என்ன நீ மேலே ஏறி வந்துட்ட? இல்ல, அது நீ கீழே உட்கார்ந்துருக்கலாம்ல.
மீனு கிட்ட சொன்னா அவ வந்து என்ன கூப்பிட்டுருப்பா. அந்த பொண்ணுகிட்ட கேட்டப்போ நீ மேலே இருக்கிறதா சொன்னா. நான் மேலே வந்தது உனக்கு பிடிக்கலையா? இல்ல, திடீர்னு வந்ததும். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இப்ப வந்திருக்க? ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அன்னைக்கு நான் இருந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தானே போனேன். நீ ஒரு வேலை பண்ணு, நீ போய் வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே. தீபன், உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம். அது நீ இந்த நேரத்துல வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிளான் பண்ணி வரல, இந்த வழியாக போயிட்டு இருந்தேன், அதான் வந்தேன். உண்மையே சொல்லணும்னா இங்கே வர எனக்கு கொஞ்சம் சங்கோச்சமாக தான் இருந்துச்சு. அன்னைக்கு பாலு என்கிட்ட அந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டான். அதனால எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை, பாலு மேலேயும் கூட எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனால் ஹேமாவோட அவனுக்கு இருக்கிற உறவை உன்கிட்ட சொன்னதை நான் தானே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதோட ரியாக்ஷனால தான் அன்னைக்கு அவன் அப்படி தள்ளி விட்டான். இங்க பாரு, நான் பாலு கிட்ட உன் பேரை சொல்லவே இல்லை. கண்டிப்பா அதுக்கு வேற எதுவும் காரணம் இருக்கலாம். கண்டிப்பா இல்லை. உன்னோட நல்ல மனசுக்கு அந்த ஆளை இன்னும் உன்னால புரிஞ்சுக்க முடியல. நான் ஒரு விஷயம் சொன்னா நீ நம்புவியா? என்ன விஷயம்? ஹேமாவோட விஷயத்துல நான் முன்னாடி ஒரு தடவை பாலுவுக்கு வார்ன் பண்ணியிருந்தேன். முதல்ல அவளை அவனோட கேபின்ல வச்சு பார்த்தப்பவே இது சரியில்லைன்னு நான் பாலு கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? உன் மேலே காட்டுற அன்பையும் அக்கறையும் விட ஹேமா மேலே தான் அவன் அதிகமாக காட்டுறானா. இத்தனை வருஷம் ஆகியும் ஹேமாவை விடாமல் இருந்ததுக்கு அதுதான் காரணமா. அப்புறம் நீ எதுக்கு அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்ச? உன்கிட்ட நான் அதை சொன்னா ஒருவேளை நீ அதை நம்பாம போனா, இல்லைனாலும் அப்படி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னா உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருமோன்னு பயந்தேன். அதான் சொல்லலை. உண்மை அதுதான். உன் லைஃப்ல நீ எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த ஆளு மறுபடியும் உன்னை ஏமாத்துறான்னு தெரிஞ்சதும் பார்த்துட்டு பேசாம இருக்க என்னால முடியல. அது ஒரு தப்புன்னு எனக்கு தோணல. ஆனா இப்ப எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பெரிய நான் காரணமாயிட்டணும்னு தோணுது. உனக்கு எப்போவாது அப்படி தோணிருக்கா? இல்ல தீபன், பாலு தானே என்கிட்டயோ பசங்க கிட்டயோ பொறுப்பா நடந்துட்டு இருந்திருக்கணும். உனக்கு இருக்கிற அந்த அக்கறை கூட பாலுவுக்கு இல்லாம போச்சு. உனக்காக நான் சப்போர்ட் பண்ணது பாலுவுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் அவன் அன்னைக்கு அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணான். நீயும் பாலுவோட சேர்ந்துக்கிட்டு ஆன்ட்டி எழுத்து பேசினால, அதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சாரி தீபன், இப்ப என்னால மன்னிப்பு தான் கேட்க முடியும். ஏய், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எல்லா விஷயமும் தெரியணும்னு நினைச்சதான் நான் எல்லாத்தையும் சொன்னேன். என் விஷயத்துல பொசசிவ்னஸ் இருக்கிறதுனால தான் பாலு உன்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிறான்னு எவ்வளோ நாள் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த திருட்டுத்தனம்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற பயத்துல தான் என்னை அவாய்ட் பண்ண விஷயம் இப்ப எனக்கு புரியுது. இப்போ அது உனக்கு புரிஞ்சிடுச்சுல்ல? எதுவுமே தெரியாம நம்ம வாழ்க்கையில ஏமாந்து போயிடக்கூடாது. சாதாரண பொண்ணுங்க இந்த அளவுக்கு தைரியம் காட்டுறதில்ல. எது எப்படியோ நிரந்தரமா இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணியாச்சுல்ல. கங்க்ராட்ஸ். மீனு, அந்த கார் யாருது? அதான் உங்களோட தீபன் அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்திருக்காரு. மேல போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வந்த உடனே என்கிட்டே சண்டைக்கு வந்துட்டான். எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டா அந்த ஆளுக்கு பிடிக்கல. நான் போய் அக்காவை கூப்பிடுறேன்னு சொன்னா நானே பாத்துக்கிறேன்னு நேரா ரூமுக்கு போயிட்டாரு. இவ்வளவு நேரம் கீழே வரவே இல்லை.
நீ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரியா? ம், எனக்கு அவரை பார்க்க விருப்பம் இல்ல. பார்க்கவோ அந்த ஆள் கூட போய் பேசவோ சொல்லல. அக்கா மேல தனியா இருக்காங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். டீயோ காஃபியோ கேட்டிருந்தா அதை எடுத்துட்டு நான் போய் பார்த்துருப்பேன். எதுவும் கேட்காம நான் போனேன்னா அந்த ஆளு கண்டபடி என்னை திட்டுவான். ஆனா அப்போ நீ தைரியமா போகலாம். ம், அங்க சிச்சுவேஷனை பார்த்துட்டு நீ சீக்கிரமா வந்துரு. ம், போயிட்டு வா அப்போ. இந்த வீட்ல இருக்க ஒரே ஆம்பளை பிள்ளை நீ தானே, போய் பாரு அப்போ. அதனால தான் நான் சொல்றேன். ஆ, வந்துட்டியா அப்போ? ஏன் நீ இங்கே நின்னுட்ட? வா. போன தடவை வந்தப்பவே குழந்தைங்கள பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு நடந்த பிரச்சனையில எதுவும் பேச முடியாம போயிடுச்சு. ஆ, இந்தா உனக்காக நான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தது. வாங்க. எனக்கு தேவையில்ல. என்ன அப்போ இது? ஒருத்தர் உனக்கு கிஃப்ட் தரும்போது இப்படிதான் வேண்டான்னு சொல்லுவாங்களா? அதை வாங்கிக்க. ஓபன் பண்ணி சாப்பிட்டு பாரு. அம்மாவுக்கும் கூட. எனக்கு இப்ப தேவையில்லை. உமா, முதல்ல இவன் என்னை பார்த்ததுல இருந்தே இவனுக்கு என்ன பிடிக்கல. நான் இவன்கிட்ட அன்பா பழகினா கூட இவனோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. சச்ச, என் பையன் அப்படி டிஃப்ரெண்டாலாம் பிஹேவ் பண்ண மாட்டான். மற்றவங்க கூட பழகுற வரைக்கும் பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவான், அவ்வளோதான். ஹே, இது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாலுவும் அவனோட வீட்டாளுங்களும் ரொம்ப நல்லாவே டியூன் பண்ணி வச்சிருக்காங்க, முக்கியமா இவனை. உங்ககிட்ட அன்பா பேசுறவங்களும் நெருக்கம் காட்டுறவங்களும் எதிரிகள்னு இவங்கிட்ட நல்லா சொல்லி வச்சிருக்காங்க. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்களோட தேர்ட் கிளாஸ் கல்ச்சர்ல இருந்து வரக்கூடிய ஒரு தந்திரம் தான் இது. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல தீபன். குழந்தைங்க கிட்ட அப்படி சொல்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? இல்லைனாலும் பாலுவோட அம்மாலாம் என்ன சொந்த மக மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா பாலுவுக்கு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவ ஒரு பெரிய தில்லங்கடி தான். பாலோட இந்த கீழ்த்தரமான செயலுக்கெல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தது அந்த பொம்பளை தான். உன்னை கூட அவளுக்கு அவ்வளவா பிடிக்காதுல்ல? அவங்க சில சமயம் என்ன ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா பழி வாங்குற மனசு இருக்குன்னு எனக்கு தோணல. கடைசியில நீயும் பாலுவும் பிரிஞ்சிட்டீங்கல்ல, இனிமே அவங்க பக்கம் எத்தனை ஆளுங்களை இழுக்க முடியுமோ அதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. குழந்தைங்கள தம் பக்கம் இழுக்க அவங்க ட்ரை பண்ணாம இருப்பாங்களா என்ன? இப்பவே அம்மு பாலு கூட போயிட்டால. அவங்க எதையாவது சொல்லி மயக்காம ஒரு பெண் குழந்தை அம்மாவை விட்டு போவாள? அம்மு எப்பவுமே அப்பா செல்லந்தான். என்ன வேண்டான்னு ஒதுக்கி தள்ளல. அப்பா கவலைப்படக்கூடாதுன்னு தான் அவ பாலு கூட போனா. பாலுவுக்கு என்ன கவலை? சொந்த குடும்பத்து மேல அன்பும் அக்கறையும் இல்லாதவனோட கவலை வெறும் நடிப்பு தான். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் பாலு ஒருத்தன் தானே. நீ இனிமே எப்பவுமே அவனை ஏத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா குழந்தைங்க ரெண்டு பேரையும் தாம் பக்கம் இழுக்க அவன் ட்ரை பண்ணுவான். ஒரு விஷயம் சொல்லுவா, கொஞ்சம் கூட யோசிக்காம நீ அம்மாவை அவனுக்கு விட்டு கொடுத்துட்ட. பாலு கூடவே இருக்கட்டும்னு சம்மதிச்சிட்ட. அப்போட விஷயத்துல அதே தப்ப பண்ணிடாத. தீபன், இப்ப நீ என்ன சொல்ல வர? பாலு கூடவும் அவன் வீட்டு ஆளுங்க கூடவும் இவனை பேசவும் பழகவும் விடாத. உனக்கு தேவையில்லாத ஆளு உன் பிள்ளைக்கும் தேவையில்லை அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி கத்துக்கூட. அதுவும் இல்லாம பாலு மாதிரி ஒரு அப்பா உன் குழந்தைங்களுக்கு எதுக்கு? நாளைக்கு ரோட்ல இறங்கி நடக்கும்போது தலை குனிஞ்சு நடக்க ஒரு காரணமா இருக்குமே தவிர மற்றபடி அவனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா?
தீபன் ப்ளீஸ், நாம் இப்ப அதை பத்தி பேச ஓ வேண்டாம். இவன் மனசு கஷ்டப்படும் நினைக்கிறியா? அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை உமா. இவனுக்கு விவரம் தெரிகிற வயசு ஆயிடுச்சுல்ல. அப்பா மோசமான ஆள்னு இவனுக்கும் புரியட்டும். உன்னையும் உன் குழந்தைங்களையும் ஏமாத்தி விட்டுட்டு போன ஒரு கெட்டவன் தான் பாலுங்கிறத நீயே அவனுக்கு சொல்லிக் கொடு. அப்போ என்ன பாரு, நான் இப்படிலாம் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. உன்னையும் உன் அம்மாவையும் அந்த பாலு ஏமாத்திட்டு இருந்தாட்டா. நீயாவது அம்மா கூட இருக்கணும்ல. இனி என்ன ஆனாலும் சரி, நீ உங்க அப்பா கிட்ட போக கூடாது, பேசவும் கூடாது. அப்போ தீபன் அடி பலமா பட்டுச்சா? என்னடா பண்ணிருக்க நீ? மத்தவங்க கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா? எதுக்கு அடிச்ச? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. அடிக்காத. அவ என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? உனக்கு பிளட்டே வருது. பரவாயில்ல, உன்னை நான் அதான் சொல்றேன்ல, அவனுக்கு என் மேல கோவம் இருக்கதான் செய்யும். பாலுவும் அவனோட வீட்டு ஆளுங்களும் அவன்கிட்ட அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. விட்டு தள்ளு, அவனுக்கு பொறுமையா பக்குவமா சொல்ல. தீபன் இரு, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வரேன். ஏய் வேண்டாம், நானே வாஷ் பண்ணிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். சரி. உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் செல்லு, இப்படி ஓடி வரக்கூடாதுன்னு. பாட்டி என்ன அடிக்க வராங்க, அதான் நான் ஓடி வந்துட்டேன். நீ ஏமா இவ்வளவு துரத்திக்கிட்டே இருக்க? அவ என்ன காரியம் செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, ஒரு பாத்திரம் நிறைய அப்பளம் பொரிச்சு வச்சிருந்தேன். அதெல்லாம் அவ கையை வச்சு உடைச்சிட்டா. எல்லா அப்பளத்தையும் ஒண்ணு விடாம நொறுக்கி தள்ளிட்டா. ஏன் செல்லம் இப்படி எல்லாம் பண்றீங்க? அப்படி பண்றப்ப ஜாலியா இருந்துச்சுமா. ரொம்ப ஜாலியா இருந்துச்சுமா அந்த மாதிரி பண்ண. மாவளை இது மாதிரி இன்னொரு வாட்டி பண்ண உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யாருமா இதுக்குள்ள இருக்கிற துணிலாம் இப்படி கலைச்சி போட்டிருக்காங்க? நான் இது எல்லாத்தையும் அழகா அடுக்கி வச்சிருந்தேன்ல, இப்ப இப்படி கலைஞ்சிருக்கு. நான் எதுவும் பண்ணலடி. அவளோட சில சர்டிபிகேட்ஸும் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் இருந்ததுமா, அது இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. அது எங்க போயிருக்கும்? உள்ளதா இருக்கும் பாரு. நீ பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போனியே, தலைவரை பாத்தியா இல்லையா? பார்த்தேன். ரிக்வெஸ்ட் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. அது கொடுத்தாச்சுன்னா 2 மாசத்துல ஆபரேஷன் பண்ணலான்னு சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள எப்படியாவது கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணணும். குறைஞ்சபட்சம்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும்ல? வேணும் தான். நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வித்தா ஏதோ 50,000 ரூபாய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மீதி வேற எங்கேயாவது ரெடி பண்ணணுமா? இது யார் எடுத்தது? என்னடி நீ ஏதாவது எடுத்து பாத்தியாமா? இங்க பாரு, நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, உன்னோட பீரோவை நான் திறக்கவே இல்ல. அப்புறம் இது எப்படிமா நடந்தது? என்னோட பழைய வளையலும் மோதிரத்தையும் இதுலதான் போட்டு வச்சிருங்க. வச்சிருந்தா இதுக்குள்ளதான் இருக்கும். நல்லா தேடி பாரு. அங்க பாரு. நான் அதுக்குள்ள பாத்துட்டேமா. டப்பா வாங்கி வச்சுட்டு நல்லா தேடி பாருடி. அட இல்லம்மா, இதுக்குள்ள எங்கேயுமே இல்ல. இது யாரும் எடுத்திருக்காங்க. அட கடவுளே, அதை வித்தா கொஞ்சம் பணம் கிடைக்குமே நம்பிட்டு இருந்தேன். யாரோ திருட்டு பசங்க வந்தாங்களா?
அம்மா நீ கதவை திறந்து வச்சுட்டு எங்கேயாவது வெளியே போனியா? ஏய், நான் வீட்டை விட்டு எங்கேயும் போகலடி. அப்ப நகை எங்க போச்சு? டேய், அப்படின்னா இத தினேஷ் தான் எடுத்திருப்பான். அவன் துணிமணி எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பீரோவை திறந்து பார்த்தான். அடக்கடவுளே, நாம மட்டும்தான் இருக்கோம். நான் இதை லாக் பண்ணல. மொத்தமா ஏமாந்துட்டோமா? இனிமே என்ன செய்யறது? இனி நம்ம என்ன பண்ண போறோமா? அது அவன் கைக்கு கிடைச்ச உடனே அதை வித்து குடிச்சு காலி பண்ணிருப்பான். படுபாவி பையன். அவன் போறதுக்கு முன்னாடி நாம அவன் பேக்கை செக் பண்ணாம போயிட்டோம். இனி வைத்தியத்துக்கு நான் என்னம்மா பண்ணுவேன்? அட இது நல்லா இருக்கே. சாரி சூப்பரா இருக்கு. அட இது தங்க வளையல் மாதிரி இருக்கு. என்னடி பையன் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க? நேரத்துக்கு வரலன்னா எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ச்சிடுவோம் போல இருக்கு. அது பழைய துணி ஏதாவது இருக்கா துவைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குதான். கிடைச்சதா அழுக்கு துணி? துணி கிடைக்கல, வேற ஒரு வளையல். இது எப்படி உனக்கு கிடைச்சது? உங்க பேக்ல இருந்துதா? அதை எதுக்கு எடுத்த? எப்படி கொடு. அப்படிலாம் தர முடியாது. உண்மையை சொல்லு, இது தங்க வளையல் தானே? ஆமா தங்கம் தான், ஆனா ஹேமாவோடது. அதை பாலிஷ் பண்ணிட்டு வர சொல்லி கொடுத்தா. உங்களை அந்த வீட்ல இருந்து விரட்டி விட்டுட்டு தண்ணி தெளிச்சு அவங்க உங்ககிட்ட இந்த வளையல பாலிஷ் பண்ண கொடுத்து அனுப்பிச்சாங்களா? யாருக்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்ற? அது எதுவா இருந்தா என்ன, முதல்ல அதை கொடு. ஆட்டையை போட்டுட்டு வந்தேன்னு சொல்லு. அப்படியா இருந்தா உனக்கு என்ன கவலை? முதல்ல அதை இப்படி கொடு. கொடு இப்படி. கோச்சுக்காதீங்க, விஷயத்த சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் என் துணியை தேடிக்கிட்டு இருக்கும்போது பீரோல கிடைச்சது எனக்கு இது. வளையல் மட்டும்தான் கிடைச்சதா? 2 மோதிரமும் கிடைச்சது. அந்த மோதிரம் எங்க? அத அடமானம் வச்சுட்டு வந்துதான் உனக்கு சாரியும் பிளவுஸும் வாங்கிட்டு வந்தேன். பல்லை வச்சுட்டு வாங்கினது மறந்துட்டேன். அப்படியே இந்த வளையல மட்டும் அடகு வைக்கவே இல்ல? இது புத்தம் புதுசுல. இது அடமானம் வைக்கும் போது யாருக்காவது சந்தேகம் வந்தா தங்கம் விற்கிற விலைக்கு யாரா இருந்தாலும் இதை தட்டி பறிக்க பாப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு. நாளைக்கு இதை கொண்டு போய் அங்க வித்துட்டு பணம் வாங்கிட்டு வரேன். நீ அந்த பணத்தை என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருவல்ல? நான் பத்திரமா வச்சுக்கிறேன். வேண்டாம், நானே பத்திரமா வச்சிருப்பேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு அவ்வளவா இல்ல. போயா, என்ன சொன்னாலும் காமெடி பண்ணிக்கிட்டு. கிடைக்கிற பணத்துல நம்ம பாத்ரூம்க்கு டைல்ஸ் போடலாம்ல? இப்ப அங்க டைல்ஸ் போடலன்னா என்னடி? நீ இனிமே இங்க தானே தங்க போற. எல்லாம் கிளீனா இருந்தா நமக்கு தானே நல்லது. சரி பார்க்கலாம், போய் சாப்பாடு ரெடி பண்ணு. நான் இந்த சாரி எடுத்துக்கிறேன், சரியா? அப்பு, அப்பு, இங்க பாரு அப்பு, எழுந்துரு. ஏன் இன்னும் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணாம இருக்க? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து சாப்பிடு. எனக்கு தேவையில்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். தினமும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இப்படியே பட்னி கிடக்கலான்னு பாக்குறியா நீ? நீங்க எதுக்காக என்ன அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சேன்னு உனக்கு புரியலையா? அப்ப மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்க. தீபன் அங்கிள் கிட்ட அப்படி மோசமா பிஹேவ் பண்ணதுக்கு தான். எனக்கு அந்த ஆள் பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொன்னல. அதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? அப்படின்னா நீ மறுபடியும் என்கிட்ட அடி வாங்க போற. நமக்கு பிடிச்ச ஆளுங்க மட்டும் இல்ல, பிடிக்காதவங்களும் இங்க இருக்காங்க. அதுக்காக கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து அவங்கள அடிக்கலாமா சொல்லு? இதுதான் நீ படிக்கிறியா? மத்தவங்க கிட்ட நீ எவ்வளவு அன்பா பண்பா பழகுவேன்னு எனக்கு தெரியும்.
இப்ப ஏன் இப்படி பண்ற? அந்த ஆள் எதுக்கு அப்பாவை தப்பா பேசுறான்? அவர் என்ன வேணும்னா தப்பா சொன்னாரு? பேசிக்கிட்டே இருக்கும்போது உண்மைய சொன்னாரு. அந்த மாதிரி தப்ப உன் அப்பா பண்ணிருக்கவே கூடாது. இப்போ உனக்கு புரியுதா? அதனால நஷ்டம் இல்லைல்ல. என்னோட அப்பா அந்த ஆள் வீட்டுக்கு கூட போனது இல்லைல்ல. அந்த ஆள் தானே சும்மா சும்மா இங்க வரான். அப்போ ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு அந்த ஆள் பிடிக்கல. நான் தான் சொன்னல, அந்த ஆள் வர்றதே எனக்கு பிடிக்கல. அப்போ நீ நினைக்கிற மாதிரி அவர் அவ்வளவு மோசமானவர் இல்லப்பா. எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போனப்ப இனிமே எனக்கும் உனக்கும் ஏதாவது ஒண்ணு தேவைன்னா நமக்கு பாட்டியும் தீபனாக்குள்ள தான் இருக்காங்க. நீ அவர்கிட்ட எல்லாம் சண்டைக்கு போகாத. வேணாம், யாரும் தேவையில்லை. நீங்க சொல்லுங்க, இனிமே அந்த ஆள் இங்க வர வேணான்னு சொல்லுங்க. என்ன அப்போ நீ என்னால எப்படி அந்த மாதிரி சொல்ல முடியும்? உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அந்த ஆள் தானா? இது என்ன கேள்வி? என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாரும். அப்படின்னா நீங்க சொல்லுங்க, அந்த ஆளு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. இனிமே அந்த ஆளு வந்தா நானும் போயிடுவேன் அப்பா கிட்ட. அப்போ சத்தியமா நான் போயிடுவேன். சொல்றீங்களா அந்த ஆள் கிட்ட? சொல்லுவீங்களா? சொல்றேன். அது போதும் எனக்கு. இனிமே வரவே கூடாதுன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லிடுங்க. நீ எப்படிடா போவ? என் கூட பஸ்ல வரியா? இல்ல இல்ல, அம்மா வரேன்னு சொன்னாங்க. இனிமே அம்மா கூட தான் வருவேன். ச்சே, உன்னோட சீட்ல இப்ப அபிஷேக் தானே உட்காருவான். அவன்கிட்டயா பேசணும்? பரவாயில்ல, நீ பேசினா போதும். சரி பாக்குறேன், நான் போயிட்டு அப்ப வரேன். சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். அப்போ அண்ணா. அம்மோ, அம்மோ, அப்போ அண்ணா. அம்மோ, அழாத அழாத அம்மு. அப்பா, அப்போ எதுக்காகப்பா நீங்க என்ன பார்க்கவே வரல? உன்னை பார்க்க தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க. நான் டெய்லி உங்களை தான் நினைப்பேன். நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணுவேன். உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி தோணுதுப்பா. பரவாயில்லடா, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணும்ல. அம்மு ஸ்கூல்ல டிராப் பண்ண போவீங்களே, அப்படியே நீங்க என்னை பார்க்க வந்திருக்கலாம்ல. இப்போ நான் தனியா இருக்கேன்ப்பா. இவ கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போலப்பா. இன்னைக்கு தான் போனா. நான் அங்கேருந்து டிசி வாங்கிட்டேன்டா. அப்படின்னா அம்மு ஸ்கூல் போக மாட்டாளா? இங்க இருக்கிற ஸ்கூலுக்கு டெய்லி வந்து போக முடியாதுல்ல. அங்க பக்கத்துல ஏதாவது ஸ்கூல்ல சேர்க்கணும். இந்த வருஷம் முடிய போதில்ல, அடுத்த வருஷத்துல இருந்து தான் சேர்க்க போறேன். எக்ஸாம் அட்டன் பண்ணலன்னா அம்மு ஃபெயில் ஆயிடுவாப்பா. சின்ன கிளாஸ் தானப்பா, ஃபெயில் பண்ண மாட்டாங்க. அப்போ அண்ணா, அம்மா எங்க? இப்போ வருவாங்க. நான் அம்மா கூட தான் போறேன். அப்ப மீனு? அவங்க வீட்டில் இருக்காங்க. உன்னை பார்க்காம மீனு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்குண்ணா. நீங்க என்னைக்கு அங்க வருவீங்க? எனக்கு தெரியாது. சரி வா. இது உனக்காக பாட்டி கொடுத்து விட்டாங்கடா. இதுல கொஞ்சம் பலகாரம் இருக்கும். என்னையே கூட்டிட்டு போங்கப்பா பாட்டி வீட்டுக்கு. அப்பா, உங்களுக்கு அம்மு மட்டும் போதுமா? நான் தேவையில்லையா?
என் மேல உங்களுக்கு அன்பே இல்லையா? அதனால தான் என்னை விட்டுட்டு போனீங்க. நீ இவ்வளவு நாளா அப்படியா நினைச்சிட்டு இருக்க? நீங்க 2 பேருமே என் 2 கண்ணு மாதிரி. உனக்கு தெரியுமா, மனசுடைஞ்சுதான் அங்கிருந்து கிளம்புனேன். உன்னை நினைக்காம வருத்தப்படாம நான் எப்பவுமே இருந்ததில்லப்பா. நான் வந்துடுறேன்ப்பா. நான் வந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் முதல்ல கேட்கும்போது நான் ஏன் உங்கள் கூட வரலன்னு சொன்னேன்னா, அப்படி சொன்னால் போக மாட்டீங்கன்னு நான் நினச்சேன். நீங்கள் எங்களை விட்டுட்டு போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. வருத்தப்படாதடா, இதுக்கெல்லாம் போய் கவலைப்படலாமா? உன்னையும் சேர்த்து நான் கூட்டிட்டு வந்துட்டா அம்மாவுக்கு யாரு இருக்காங்க? அம்மாவை அப்படி தனியா விட்டுட்டு வர முடியுமா? நீங்கள் இப்போ கூட அம்மா மேலே பாசமாக இருக்கீங்களா? ஆனாலும் அம்மா உங்கள் மேலே கோவமாக இருக்காங்களே. அம்மா தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீ நினைக்காதப்பா. அம்மா ரொம்ப பாவம்டா. இந்த அப்பாவை அவங்க ரொம்ப நேசிச்சிருக்காங்க. அப்புறம் ஏன்பா உங்களை எங்கள் கூட தங்க விடாமல் பண்ணாங்க? அந்த கோபத்துக்கு காரணம் அளவு கடந்த அன்புதான். அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாதுடா. ஏன் பையன் அம்மா கூட தான் இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? அப்பாவும் அம்மாவும் இல்லாம அம்மா ரொம்பவே கவலைப்படுவாங்க. நீ தான் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லணும். அப்பா, அந்த ஆள் திரும்ப வீட்டுக்கு வந்தாருப்பா. யாரு? அந்த பிசாசு தான், தீபன் அங்கிள். தீபன் அங்கிள் பிசாசு இல்ல, அவர் பாவம். மஹி பாட்டி தான் பிசாசு. இல்லாமோ அந்த ஆளு நல்லவே இல்லை. உங்களை பத்தி அந்த ஆள் அம்மா கிட்ட பேசுறான். என்னை இனிமே உங்ககிட்ட அனுப்ப வேணான்னு சொல்றான். அப்பாக்கு யார் மேலேயும் அன்பில்லை, நீங்க எல்லாரையும் ஏமாத்துறீங்கன்னு சொல்றான். நீ எப்பவுமே அப்பா கிட்ட போக கூடாது, அப்பாவை பார்க்கவே கூடாதுன்னு சொல்றான். நீ எதுக்காக அவன் கூட எல்லாம் போய் பேசுற? அன்னைக்கு அவனை நான் வீட்டை விட்டு துரத்துனதை நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. அவனெல்லாம் வீட்டுக்குள்ள வரவே விடக்கூடாது. முக்கியமா நீயும் அம்மாவும் தனியா இருக்கும்போது. எனக்கு அந்த ஆளை பிடிக்கலப்பா. அந்த ஆள் என்னமோ கிஃப்ட் எல்லாம் கொண்டு வரான். நான் வேணான்னு சொன்னேன். அப்ப கூட அம்மா ஃபோர்ஸ் பண்றாங்கப்பா. அந்த கிஃப்ட் நீ என்ன பண்ண? அப்பா பற்றி தப்பா பேசினா கோவம் வந்துச்சு. நான் அதை எடுத்து அந்த ஆள் மூஞ்சிலே அடிச்சேன். அந்த ஆள் மூக்குல இருந்து ரத்தம் கூட வந்துச்சு. நீ ஏன்பா அப்படிலாம் பண்ற? தப்பான ஆளுங்க கிட்ட பேசவே கூடாது. அதே நேரம் அவங்கள காயப்படுத்தவும் நமக்கு உரிமை இல்லைல்ல. உங்களை பற்றி தப்பா பேச அந்த ஆளுக்கு என்ன உரிமை இருக்கு? அதை பற்றி கேட்டதும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. எங்க அப்பாவை யாரும் தப்பா பேசக்கூடாது. அம்மா அந்த ஆள் முன்னாடி என்னை அடிச்சாங்கப்பா. எனக்கு அது கஷ்டமா போச்சு. பரவாயில்லப்பா, விட்டுத்தல. அம்மு குட்டி, அம்மா. அம்மு எப்படி இருக்கு செல்லம்? நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
அம்மா நீ கவலைப்படாத. அம்மாவை யாராலையும் என் செல்லத்துக்கிட்ட இருந்து எப்பவும் பிரிக்கவே முடியாது. அம்மா போயிட்டு வரேன். அம்மா கிளம்புறேன். அடிக்கடி உன்னை வந்து பாக்குறேன். பாட்டி போனுக்கு நான் கால் பண்றேன். அப்பு வா. போயிட்டு வாப்பா. வரேன்ப்பா. ம். போயிட்டு வர அம்மு. உமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பத்தாதா? இனிமே புதுசா சொல்ல என்ன இருக்கு? உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. தேவையில்ல. ஆனா நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லித்தானே ஆகணும். குழந்தைங்க விஷயமாச்சே. உன் கூட அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. ஏன் புள்ள விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அதை நினைச்சு நீ கவலைப்படாத. புருஷங்கிற இடத்துல இருந்து தான் உன்னால என்ன தள்ளி வைக்க முடியும். அவன் அப்பாங்கிற உரிமையும் அதிகாரத்தையும் நான் எங்கேயும் அடமான வைக்கல. இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? 2 நாளைக்கு முன்னாடி தீபன் வந்தப்போ அப்போ அவன் முன்னாடி அடிச்சியா? ஏன் புள்ளைய நான் திட்டுவேன், அடிப்பேன். அதை கேட்க நீ யாரு? உனக்கு துணையா இருக்கணுங்கிறதுக்காக தான் என் புள்ளைய நான் அங்க விட்டுட்டு வந்தேன். துணைக்கு வேற ஆளுங்க வந்தாங்கன்னா அவனையும் நான் கூட்டிட்டு போயிடுவேன். அதை சொல்ல தான் வந்தேன். ஒரு நிமிஷம். பெருசா எனக்காக இதை விட்டு கொடுத்துட்டு போன மாதிரி இப்ப பேசிக்கிட்டு இருக்க. நல்லா கேட்டுக்க. பெத்த அம்மாவுக்கு புள்ளைங்க மேல இருக்கிற உரிமையை விட இந்த உலகத்துல அப்பாக்கு கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சும் தான் நான் என் பொண்ணை உனக்காக விட்டு கொடுத்தேன். கடந்த 10 வருஷம் ரொம்ப ஆத்மார்த்தமா நான் உங்களை விரும்பி இருக்கேன். இனிமே அதுக்கு என்ன விளக்கம் சொன்னாலும் அதெல்லாம் அழிஞ்சு போகாது. நீங்க தப்பே செஞ்சிருந்தாலும் கூட நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ள எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. அதனால மட்டும்தான் என் பொண்ணு இப்ப உங்க கூட இருக்கா. நேசிச்சவங்களை இழந்துட்டோன்னா அவங்க நாசமா போகணும்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கிற ஆள் இல்ல. உனக்கு ஒரு பிரச்சனை வரணும்னு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சதே இல்ல. ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த காலத்துல நீ எனக்கு உண்மையா நடந்துக்கல. அத கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இனிமேலாவது என்னோட வாழ்க்கையில நீ குறுக்க வராத. அப்படியாவது நான் நிம்மதியா இருப்பேன். ப்ளீஸ். என்னம்மா நீ ரொம்ப கோவமா இருக்க? என்ன கோவம்? வர வழியில என் கூட பேசவே இல்லையம்மா. என்ன காரணம்னு உனக்கு தெரியாதா என்ன? அப்ப தெரியும், அப்படிதானே? முழுசா ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா போதும் இங்க நடந்த எல்லாத்தையும் உன் அப்பா கிட்ட போய் சொல்லிடுவியா நீ? அப்பா மட்டும்தானே இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமானவரு. பெத்தெடுத்து வளர்க்குற ஒரு வேலைக்காரி அவதான் அம்மா.
என்னடி புதுசா பார்க்காதவங்கள பாக்குற மாதிரி பாக்குற? என் முன்னாடி நிக்கிறது நீங்க தானான்னு பார்த்தேன். இனிமே இந்த வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சபதம்லாம் போட்டீங்க. போடி. உன் இஷ்டப்படி நீ என்ன வேணா பண்ணுவ. கோபம் வரும்போது என்ன வேணாலும் சொல்லுவ. ஆனா நீ இங்க தனியாளா தவிக்கும் போது என்னால உன் கூட சண்டை போட்டு இருக்க முடியாதுல்ல? நான் தனியா இருக்கேன்ற நினைப்பாவது உங்களுக்கு இருக்கே. பெரிய விஷயம்தான். என் மனசு முழுக்க உன்னோட நினைப்பு மட்டும்தான் உமா. அதனாலதான் இவ்வளவு நாள் எங்களை திரும்பி கூட பார்க்கலையா? கேட்டியா அப்போ? இப்ப பாட்டியும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.